நாட்டு தேக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் நான் படித்தேன். அது பார்த்தோன்னா கொழுந்து இந்த மாதிரி ஒரு இலை கொழுந்து எடுத்துகிட்டு இது மேலே இருக்கிற கொழுந்து இருக்குது பாருங்க, இது நல்லா கையால் தேய்ச்சோன்னா அந்த இலை சாறு ரெட்டு கலரில் வருமா. அப்படி ரெட்டு கலரில் இருந்ததுன்னா அது நாட்டு தேக்கு. ஸோ இதை நான் கொழுந்தை வந்து தேய்ச்சிட்டேன். கொழுந்து தேய்ச்சாச்சா? கொழுந்து தேய்ச்சிட்டேன். என்னோடய கை விரல் ரெட் கலர் இருக்குது. இது வந்து நாட்டு தேக்கு. ஸோ நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நம்ம ஃபாரஸ்ட்டில் வாங்குறது பியூர் கிரேட், டாப் கிரேடு வந்து நாட்டு தேக்கு. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம், வனத்துறையில் எடுத்து வாங்க. அது என்னுடைய சஜஷன். நம்மகிட்ட எடுத்து வனத்துறையிலேருந்து வாங்கினது தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபிஜிபி, தமிழ்நாடு க்ரீன் பவர் பிளான்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் நான் தெரியுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அந்த ஃபெங்கல் புயலால் நல்லா சாஞ்சிருச்சு. ஸோ 90 டிகிரி இருக்காது, கொஞ்சம் சாஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் நல்லா அந்த கயிறை போட்டு கீழே எடுத்து இன்னொரு சப்போர்ட். இதுதான் கரெக்டான மெத்தடான்னு தெரில. அந்த டைமில் லேபர் கிடைக்கல, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ப்ராபபிளி கீழே எடுத்து கட்ட முடியாது, கீழேயே ஒரு குச்சி அடித்து கீழே கட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் ஹைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டினா அது உடையிற மாதிரி வளையும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இப்போ நீங்கள் ஸ்லாண்டிங்காக பண்ணதை பார்த்தோன்னா அதில் அந்த ட்ரீ வந்து 90 டிகிரி இல்லை. ஸோ உங்களுக்கு சாஞ்சிருக்கு. எல்லா ட்ரீயும் அப்படி தான், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இருக்கும். பட்டு போக அது வேர் இன்னும் நல்லா, எல்லாம் வேர் நல்லா சாஞ்சுது. வேர் இன்னும் ஊன அது நேராகிடும் அப்படின்ற ஒரு கான்செப்டு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே, எல்லாமே ஆல்மோஸ்ட் செங்கலில் பார்த்தீங்கன்னா 95% எல்லா மரமுமே சாஞ்சிருச்சு. ஸோ எல்லா மரமும் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம். இதை வந்து சஜஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா ஆடி மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், இன்னும் காற்றடிக்கும், அது வேர் இன்னும் ஒன்றுன்னு சொல்லிட்டு. செங்கலுக்கு அடுத்தது இப்போ தான் தண்ணி பாசுகிறோம், தண்ணி விட்டுறோம். ஓகே.